இறந்தவர்கள் வேலை செய்து சம்பளம் பெற்றுள்ளது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் வெளிவந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தொகுதி வடமதுரை ஒன்றியத்திற்கு உட்பட்ட 15 கிராம பஞ்சாயத்துகளின் தணிக்கை பதிவேடுகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய செயலாளர் திருமாமணி என்பவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் பெற்றதன் மூலமாக இது அம்பலமாகியுள்ளது. இதுபோல பல்வேறு ஊழல்கள் முறைகேடுகள் நடந்துள்ளது தற்போது வெளிச்சத்திற்கு வந்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நான் திருமாமணி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி வடமதுரை மேற்கு ஒன்றிய செயலாளர். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட அனைத்து 15 கிராம ஊராட்சிகளில் நடந்த பல்வேறு விதமான ஊழல்களை தகவல் உரிமை சட்டம் 2005 கீழ் நாம் தகவலாக பெற்றுள்ளோம். இதில் பல அதிர்ச்சிகரமான உண்மைகள் வெளிவந்துள்ளன. இதில் பல்வேறு விதமான ஊழல்கள் நடந்துள்ளது. இந்த ஊழல்களில் சம்பந்தப்பட்ட அனைவரும் முக்கியமான நபர்கள். குறிப்பாக 100 நாள் வேலை திட்டத்தில் இருந்த பின்பும் வேலை செய்துள்ளார்கள். மோடி வீட்டில் ஆள் மாறாட்டம் செய்து பட்டா ஒருத்தர் பேரிலும் வீடு ஒருத்தர் பேரிலும் நடந்துள்ளது. குளங்கள் ஆற்று நீரோடைகளில் மராமத்து இப்படி என்கிற பேரில் பல லட்சம் ரூபாய் கொள்ளடிக்கப்பட்டுள்ளது. உறிஞ்சிக்குழி வீட்டில் அருகே உறிஞ்சிக்குழி அமைத்தல் அதில் பல்வேறு ஊழல் நடந்து கொண்டுள்ளது. இதில் சமூக தணிக்கை அறிக்கையின் அடிப்படையில் சோசியல் ஆடிட்டர் சொல்லக்கூடிய ஆடிட்டர்கள் முறையாக இடங்களை பார்க்காமலும் ஆய்வு செய்து உண்மைக்கு புறமான அறிக்கைகளை அளித்துள்ளார்கள். உண்மைக்கு புறமான அறிக்கைகள் அளித்தும் பொய்யான தகவல்களை பரப்பியுள்ளார்கள். இதில் நடந்த அனைத்து ஊழல்களையும் கண்டித்து எங்கள் கட்சியின் தலைமையிடத்தில் அறிவுரை கேட்டு அடுத்தபடியாக வடமதுரை ஒன்றியத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் விரைவில் நடத்தப்பட உள்ளோம். இந்த ஊழலில் சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் வழக்கு பதிவு செய்திட எங்கள் கட்சியின் சார்பாக வலியுறுத்துவோம்.